Decode the World Unfiltered. ஈரான் நாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் மேற்கு ஆசியாவை மீண்டும் பதட்டத்தில் ஆழ்த்தியிருக்குது. பல ஆண்டுகளாக ஈரான் மீது நிழல் யுத்தத்தை நடத்தி வந்த இஸ்ரேல் தற்போது பகிரங்கமாக தாக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேலும் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிற பேரில் ஈரானும் மாறி மாறி குண்டுமழை பொழிந்து வருகின்றன. இஸ்ரேலுடைய ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிறது பைபிளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாசகம், புக் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. இஸ்ரேலியர்கள் தீர்க்கதரிசியாக மதிக்கும் பலாம் அப்படிங்கிறவர் எழுதியது தான் இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ். அவர் தன்னுடைய வார்த்தைகளால் ஒருவரை ஆசிர்வதிக்கவோ அல்லது சபிக்கவோ முடியும் அப்படின்னு இஸ்ரேலியர்கள் நம்புகிறாங்க. சிங்கத்தை போல இஸ்ரேல் மக்களுடைய எழுச்சி இருக்கும் என அப்போதே பலாம் கணித்திருந்ததாகவும், தன்னுடைய இரையை அடையும் வரை இஸ்ரேல் மக்கள் ஓயமாட்டார்கள் அப்படின்னு அவர் கூறியதாகவும் இஸ்ரேலியர்கள் நம்புகிறாங்க. இதுதான் இந்த இஸ்ரேலுடைய ஆப்ரேஷன் பெயர் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆப்ரேஷனுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க இஸ்ரேலியர்கள். அதே நேரத்தில் ஈரானுடைய ஆப்ரேஷன்ஸ் இப்போ ட்ரூ ப்ராமிஸ் 3ன்னு இருக்கு இல்லையா, இது பாரசீக மொழியில் சதிக் வதா 3 அப்படிங்கிறதோட அர்த்தம்னு பார்க்கப்படுது. இஸ்ரேலுக்கு எதிராக இது வரைக்கும் ஏற்கனவே சமீப காலங்களில் நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் 1, 2, 3 அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முறை ஈரான் அதற்கான பேர் அப்படி சூட்டியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிரான ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1 ஈரான் கடந்த ஆண்டு நடத்தியது. எப்போன்னா ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அப்படி ஒரு தாக்குதல் நடத்தியது. அந்த நேரத்தில் ஈரானிய ஆயுதப்படைகளுடைய ஒரு பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை, லெபனான் போராளி குழுவான ஹெஸ்புல்லா, அது இல்லாமல் மற்ற குழுக்கள்லாம் இணைந்து இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் மீது தாக்குதலை நடத்தினாங்க. பல முறை தாக்குதலாக அது அப்போ நடந்தது. அதேபோல் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஈரான் இந்த ஆப்ரேஷன் நடத்துச்சு. அந்த நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலக்குகள் மீது சுமார் 200 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது ஈரான். இது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய 2வது நேரடி தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். தெஹ்ரானில் ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே, அதேபோல் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா, அப்புறம் IRGCன்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினுடைய ஜெனரலாக இருந்த அப்பாஸ் நில்ஃபோரிஷா அப்படிங்கிற இந்த 4 முக்கியமான தலைவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு பழிவாங்கும் விதமாக தான் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 மேற்கொண்டது ஈரான். இப்போ இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்திய பிறகு அதற்கு எதிர் தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்கிறது. இப்போ இந்த தாக்குதல் ஏன் அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும் போது ஈரான் மீதான திடீர் தாக்குதலுக்கு இஸ்ரேல் 3 காரணங்களை முன்வைக்குது. ஒன்று, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணம். 2வது, ஈரான் சர்வதேச சமூகத்தினுடைய அந்த தடைகளை எல்லாம் மீறுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தும். 3வது காரணமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை குவித்து வருகிறது அப்படின்லாம் சொல்லுது இஸ்ரேல். இது அவர்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக சொல்லக்கூடிய காரணங்கள் என்றாலும் இதுக்கு பின்னாடி அமெரிக்காவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இந்த நிலையில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சில நாடுகள்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கவலையோடு தான் உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இந்தியா, சீனா, பிரிட்டன், பாகிஸ்தான், வடகொரியா, அப்புறம் இஸ்ரேல், இந்த நாடுகளில் மட்டும்தான் தற்போது அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கா கிட்ட 3700 அணு ஆயுதங்களும் இஸ்ரேல் 90 அணு ஆயுதங்களையும் வைத்திருக்கிறதாக தகவல்கள் இருக்கின்றன. இதில் ஈரானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான உறுதியான ஆதாரங்கள் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஈரான் கொண்டிருக்கிறது அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் உறுதியாக நம்புகிறாங்க. சர்வதேச அணுசக்தி முகமையான IAEA ஈரானிடம் ஒரு வாரத்தில் ஒரு அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இதனை அடிப்படையாக கொண்டுதான் ஈரானின் அணுசக்தி மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவிச்சிருக்குது. ஆனால் செறிவூட்டப்பட்டு வரும் யுரேனியத்தை அணு ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்தப் போவதில்லை அப்படின்னு நீண்ட நெடுங்காலமாக கூறி வருகிறது ஈரான்.
ஆனால் இந்த ஈரானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவோ இஸ்ரேலோ நம்புவதற்கு தயாராக இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஈரான் மீது கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட ஒன்று அப்படின்னு அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் குறிப்பிடுறாங்க. ஈரானுடைய அணுசக்தி மையங்கள், இராணுவ தலைமையகங்கள் ஆகியவற்றின் மீது அதிபயங்கர துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் கிளைம். இதில் மூத்த இராணுவ அதிகாரிகள் உட்பட 78 பேர் கொல்லப்பட்டதாகவும் 320க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் அப்படின்னும் ஈரான் அரசும் தெரிவிச்சிருக்குது. இந்த தாக்குதலுக்கு நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்திருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இஸ்ரேல் தாக்குதலை பார்த்துட்டு அதுக்கான பதிலடியாக ஈரான் என்ன தாக்குதல் நடத்தியிருக்கு, அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொள்வதற்கு முன்பதாக இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் பல வேலைகளை செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மொசாத் அமைப்பு ஆயுதங்களோட ஈரானுக்குள்ள ஏற்கனவே ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போது வருகிறது. ஈரானுக்குள்ள ஆளில்லாத விமானங்களை ஏவுவதற்கு இஸ்ரேல் ஒரு தளத்தை நிறுவியதாகவும் அதன் பிறகு விமானங்கள் தெஹ்ரான் அருகே ஏவுகணைகளை குறிவைக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் இப்போ செய்திகள் கூறப்படுது. அதிநவீனமான ஆயுதங்களும் கடத்தப்பட்டு ஏவுகணை தளங்களை குறிவைக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் இப்போது வரக்கூடிய செய்திகள் அப்படின்னு வருது. இது எல்லாமே மொசாத்தினுடைய ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திகள் வருது. இது இஸ்ரேலுடைய விமான தாக்குதலுக்கு எளிதான ஒரு பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதா அங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்களுடைய செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தாக்குதல்கள் மிகவும் வெற்றிகரமாக அமைந்ததாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிற நிலையில் தாக்குதல்களை நடத்திவிட்டு இஸ்ரேலினுடைய 200 விமானங்களும் பாதுகாப்பாக நாடு திரும்பிவிட்டதாகவும் அந்த நாடு கிளைம் பண்ணுது. மொசாத் அமைப்பினுடைய அதிகாரிகள் ஈரானுடைய உயர் இராணுவ அதிகாரிகள், அணு விஞ்ஞானிகள் உள்ளிட்டோருடைய விவரங்கள் குறித்து தெளிவான தகவல்களை மொசாத்தினுடைய அதிகாரிகள் அளித்ததாகவும் இதன் காரணமாகவே தாக்குதல் தொடங்கிய ஒரே 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் கிளைம் பண்ணுது. இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் ஏவுகணை தளங்களை தாக்கும் வீடியோவையும் மொசாத் வெளியிட்டிருக்குது. இந்த மொசாத் அமைப்பு பற்றி உங்களுக்கு தெரியும், உலகின் முக்கியமான உளவு அமைப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எப்படி இந்தியாவில் ரா இருக்குதோ, சிஐஏ இந்த மாதிரியான அமைப்புகள் போன்று மொசாத் ஒரு முக்கியமான ஒரு உளவு அமைப்பு, இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு. இந்த நிகழ்வுகள் மூலமாக, அதாவது திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதல்கள் மூலமாக ஈரானை மொசாத் அமைப்பு கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக ஒரு தங்களுக்கான சோதனை களமாக பயன்படுத்தி வந்திருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள்லாம் எழுதி வரக்கூடியதை பார்க்குறோம். ஈரானுக்கு தெரியாமல் ஏராளமான மொசாத் கமாண்டோக்களும் அந்த நாட்டுக்குள்ள ஊடுருவி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு மேற்குலக ஊடகங்கள் எல்லாம் எழுதக்கூடியதை நம்ம பார்க்குறோம். 2007 2012 வரை தெஹ்ரானில் மொசாத் 5 படுகொலைகளை நடத்தியிருக்கிறது அப்படிங்கிறதும் முக்கியமான நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அனைத்து தாக்குதல்களும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நடத்தப்பட்டன. யாருடைய தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நடந்துச்சு. ஈரானுடைய முக்கியமான அணு விஞ்ஞானிகளில் ஒருவரான அப்பாசி மட்டுமே இந்த படுகொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சிருக்கிறாரு. ஆனால் அவரும் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியாகி இருக்கிறார். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவும் ஈரானும் 6வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ஈரானுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் இஸ்ரேல் இப்போது ஈரானை தாக்கியிருக்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஸோ இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னா நெத்தன்யாகுவுக்கு வேறு சில காரணங்களும் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுது. ஒன்று, ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நெத்தன்யாகு இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறாரா இஸ்ரேலுடைய அதிபர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா ஈரான் மேலே எந்தவித காரணங்களும் இல்லாமல் ஒரு திடீர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதற்கு பின்னால் இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஈரான் தரப்பிலிருந்து கடுமையான எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகின்றன. இதற்கான விலையை சந்திக்க வேண்டியிருக்கும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதற்கான எதிர்வினை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையெல்லாம் ஈரான் தலைவர்கள் கொடுத்து வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஈரான் திருப்பி தாக்க தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். இஸ்ரேல் மீது இன்று அதிகாலை கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. டெல் அவீவில் இருக்கக்கூடிய பொருளாதார மையம் தாக்குதலுக்கு உள்ளானது. அதேபோல் பாதுகாப்பு அமைச்சக கட்டடம், நிதி அமைச்சக கட்டடம், இந்த மாதிரியான முக்கியமான இடங்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டன. ஈரானுடைய டார்கெட்டில் இதெல்லாம் இருந்திருக்குது. டெல்னாஃப் விமானத்தளமும் அதேபோல் காசா கடல் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேல் எண்ணெய் எடுக்கும் தளம் இதெல்லாம் ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த தாக்குதலுக்கு உள்ளான முக்கியமான தளங்கள், இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கியிருக்கின்றன. இதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகி இருக்கின்றன.
ஈரான் ஏவிய ஏவுகணைகள் பலவற்றை இஸ்ரேல் தடுத்து அழித்திருக்கிறது என்றாலும் கூட பாதிப்பு இஸ்ரேல் பக்கமும் நிறைய இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாம பேசியிருக்கிறோம், இஸ்ரேலுடைய அயன்டோம், அதாவது அவங்களுடைய வான்வெளியை பாதுகாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, இந்த அயன்டோம் வந்து ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் அப்படிங்கிறது ஈரானுக்கும் தெரியும் என்றாலும் கூட சில ஏவுகணைகளாவது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அடுக்கடுக்கான ஏவுகணைகளை இன்னைக்கு ஏவி இருக்கிறது ஈரான். உதாரணத்துக்கு ஈரான் 100 ஏவுகணைகளை ஏவுகிறது என்றால் அதில் 90ஐ இஸ்ரேல் இடைமறித்து அழித்து விட்டாலும் கூட 10 ஏவுகணைகள் ஏற்படுத்தும் பாதிப்புங்கிறது கடுமையாக இருக்கும். ஈரானோட அட்டாக்ல டெல் அவீவ் நகரில் 3 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு 2 இஸ்ரேலிய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் வரக்கூடிய செய்திகள் இருக்கின்றன. இந்த போர் விமானங்களில் பெண் விமானி ஒருவர் பிடிபட்டதாகவும் ஈரான் கூறியிருக்கிறது. ஆனால் இது உண்மை அல்ல அப்படின்னு ஒரு கருத்தை இஸ்ரேல் சொல்லியிருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த மோதல் அப்படிங்கிறது வந்து நிழல் யுத்தமாக பல 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஈரான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் 1988க்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் சந்தித்திருக்கிறது. எனவே திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் தான் ஈரானும் திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகிறது. இதில் அமெரிக்காவுடைய ஒரு ரோல் வித்தியாசமாக இருக்குது. அமெரிக்காவுடைய அதிகாரிகள் எங்களுக்கு இந்த அட்டாக் பற்றி தெரியாது, இஸ்ரேலுடைய திட்டம் எங்களுக்கு தெரியாது, அவர்கள் எங்களிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டாலும் டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டினுடைய அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க உடனடியாக ஈரான் வந்து இதில் சமாதானத்திற்கு வர வேண்டும், தொடர்ச்சியாக போர்னு வந்தாங்கன்னா இழப்பு அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் சொல்லி வருகிறாரு. அதனால் அமெரிக்காவுடைய பின்னணி இல்லாமல் இஸ்ரேல் இதை செயல்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையாக இருக்கிறது. ஈரான் அதிபர் அயதுல்லா பற்றியும் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஏற்கனவே வைத்திருக்கிறார். அதில் ஆக்டபஸோட அவர் வந்து இவரை ஒப்பிடுறாரு. ஆக்டபஸுடைய தலை அயதுல்லா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள், குறிப்பாக ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற குழுக்கள்லாம் அந்த ஆக்டபஸுடைய கால்கள் அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு நெத்தன்யாகு. இதனால தான் ஈரான் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் நெத்தன்யாகு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறார். ஈரானுடைய அணு ஆயுதங்களை அழிப்பது மட்டுமே இஸ்ரேலுடைய நோக்கம் அல்ல அப்படிங்கிறதும் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஈரான் அதிபர் அயதுல்லாவை பதவியை விட்டு நீக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கோடு தான் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு காய் நகர்த்தி வருகிறார். அதனால் தற்போது 2 நாடுகளுக்கும், குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த மோதல், போர் பதற்றம் அப்படிங்கிறது விரைவில் தணியாது அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்குது. ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதுங்கிறது அந்த நாட்டினுடைய தன்னிச்சையான முடிவு, எங்களுக்கு அதில் நேரடியான தொடர்பில்லை அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. மேற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை பாதுகாக்குவது மட்டும்தான் எங்களுடைய முன்னுரிமை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தங்கள் மீதான தாக்குதலுக்கு முழு பொறுப்பை அமெரிக்கா தான் ஏற்க வேண்டும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லுது ஈரான். இஸ்ரேலுக்கு உதவினால் பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கிறது. வரும் நாட்களில் போர் மேலும் தீவிரமடையும் அப்படின்னும், மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களும் தாக்கப்படும் அப்படின்னும் ஈரான் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்குது. அமெரிக்கா ஒருபுறம் பேச்சுவார்த்தையை நடத்துவது போல பாவனை செய்து கொண்டு மறுபுறம் தாக்குதலை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. இஸ்ரேல் மேலே ஈரான் ஏவுகணைகளை ஏவினால் தெஹ்ரான், அதாவது ஈரானுடைய தலைநகர் பற்றி எரியும் அப்படின்னு இஸ்ரேல் மீண்டும் எச்சரித்திருக்கிறது. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 நாடுகளுடைய மோதல்னால பல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது தான் கவலையாக எழுந்திருக்கிறது. அதில் முக்கியமானது கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய ஒரே மணி நேரத்தில் கச்சா எண்ணெய் விலை 9% அதிகரித்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை $6 அதிகரித்து பீப்பாய் ஒன்றினுடைய விலை $78 உயர்வடைந்தது. இது கடந்த 5 மாதங்கள் இல்லாத அளவுக்கான ஒரு உயர்வு. நாள் ஒன்றுக்கு 33 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறது ஈரான். ரொம்ப குறிப்பாக சீனாவும் டர்க்கியும் தான் ஈரானுடைய முக்கியமான நுகர்வு நாடுகள். ஈரான்டேருந்து இந்த எண்ணெய் வளத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள். இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் தொடரும்னா ஈரான் உற்பத்தியை குறைக்கும், அதனால கச்சா எண்ணெயினுடைய தட்டுப்பாடு ஏற்படும். மற்றொரு முக்கியமான பாதிப்புங்கிறது விமான போக்குவரத்து. ஈரானிய வான்வெளியை தவிர்ப்பது சர்வதேச விமான போக்குவரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். 2 நாடுகளுமே தங்களுடைய வான்பகுதி மூடப்பட்டு விட்டதாக அறிவித்துள்ளதுனால நீண்ட விமான பயணங்கள், தாமதங்கள் மற்றும் எரிபொருள் செலவுகள் அப்படிங்கிறதுலாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை மும்பையிலிருந்து லண்டன் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் 3 மணி நேரம் வானில் வட்டமடித்து விட்டு புறப்பட்ட இடத்திற்கே திரும்ப வேண்டி வந்தது.
அதேபோல் பல ஏர்லைன்ஸ் வந்து தங்களுடைய ரூட்டை இப்போ மாற்றி சுற்றி செல்ல வேண்டிய தேவை உண்டாகி இருக்கிறது. அதனால் கால அவகாசம் கூடுகிறது, எரிபொருள் அதிகமாகுது. அப்போ நேச்சுரலாக விமான கட்டணங்களும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான சிக்கல் அப்படிங்கிறது, ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை முற்றிலுமாக முடங்கிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தங்கள் நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த அமெரிக்காவே காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான் இந்த பேச்சுவார்த்தை அர்த்தமற்ற ஒன்று அப்படின்னு குறிப்பிடுது. இதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வே எட்டப்படாமல் நின்று கொண்டே செல்லக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. இரண்டு நாடுகளுடைய இந்த மோதலால் ஓயாத குண்டு சத்தமும் வான் எச்சரிக்கை சைரன்களும் இயல்பு வாழ்க்கையை ஸ்தம்பிக்க செய்வதாக இருக்கிறது. அதே போல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும் சிக்கல் இல்லை, அந்த இரண்டு நாடுகளுடைய அண்டை நாடுகளும் அச்ச உணர்வோடு தான் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கணுன்னா, ஈரான் ஏவிய ஏவுகணையை இஸ்ரேலுடைய அயன்டோம் தடுத்த போது அது சிரியாவின் தெற்கு பகுதியில் போய் வெடிக்குது. அப்படி வெடித்து சிதறியதால் ஒரு சில பாதிப்புகள் சிரியாவுக்கு ஏற்படுது. அதே போல் ஜோர்டான் ஜெட் விமானம் ஒன்றும் பாதிப்புக்கு உள்ளானது. இதெல்லாம் அண்டை நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கலாகவும் நம்ம பார்க்குறோம். மோதல் தீவிரமடையும் பட்சத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் குதிக்கும். இது பாதிப்புகளை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பாகவே மாறும். அப்போ இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது வெறும் இரண்டு நாட்டு மக்களுக்கான சிக்கல் மட்டுமல்ல, அந்த பகுதிக்கான சிக்கல் மட்டுமல்ல, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் தாக்கத்தை உண்டாக்கும். எளிய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். எனவே இந்த போர் பதற்றம் தணிய வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதில் முக்கியமாக முதல் அடியை எடுத்து வைத்த இஸ்ரேலும் அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக நம்பப்படக்கூடிய அமெரிக்காவும் இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடாது, அதேபோல் ஈரானும் மேலும் தாக்குதல்களை நடத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை அனைத்து நாடுகளிலிருந்தும் எச்சரிக்கை உணர்வோடு பார்க்குறாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.